கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சியில் நம்முடைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துறானே, அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனித ரூபமாய் வந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அநேகருடைய வியாதிகளை சுகமாக்கினார், பிசாசின் பிடிகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். அநேக நன்மைகளை ஒவ்வொருவருக்கும் தேவன் இயேசு செய்தார். ஆனால் அவருடைய ஊழியத்தின் பாதையிலே அவருக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செய்யப்பட்டது. அதை பார்க்கும் பொழுது நம்முடைய ஊழிய களங்களில் கூட நாம் அநேக பாடுகளை சகிக்கும் பொழுது ஊழியம் ஒரு நன்றி இல்லாத ஒரு வேலையாக காணப்படுகிறது என்றுதான் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலும் அப்படித்தான் இருந்தது என்பதையே இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் சுட்டி காட்ட விரும்பி நம்மை அவருடைய ஊழியத்தின் பாதையில் பலப்படுத்த விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து குருடும் சுகமயமான ஒரு மனுஷனை சுகமாக்கின பொழுது அங்கே பரிசேயர், தேவனை அறிந்தவர்கள், கர்த்தருடைய வேதத்தை அறிந்தவர்கள், ஜெப ஆலயத்திலே முக்கிய பதவிகளில் இருந்தவர்கள் சொன்னார்கள், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினால தான் பிசாசுகளை துரத்துகிறான் என்று. அப்பொழுது இயேசு சொன்னார், தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலைத்திருக்க மாட்டாதே. பிசாசுகளின் தலைவனை பிசாசை துரத்தினார், அங்கே நிலை நிற்க முடியாது அப்படி என்று சொல்லி இயேசு பதில் சொன்னார். இயேசு நன்மை செய்த பிறகும் இயேசுவுக்கு கொடுத்த அவர்களுடைய பெயர் இதுதான், பிசாசுகளின் தலைவன் என்று இயேசுவை சொன்னார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து தன் சொந்த ஊரிலே வந்து ஜெபாலயத்திலே வேதாகமத்தை படித்தார். அப்பொழுது அனைவரும் புகழ்ந்தார்கள், ரொம்ப தயவுள்ள போதகத்தை அவர் பண்ணி இருக்கிறார் அப்படி என்று சொல்லி. அப்பொழுது இயேசு சொன்னார், இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று என்று சொன்னார். இந்த 4ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது இதை பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். அப்படியாக அவர்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இயேசு சொன்னார், தீர்க்கதரிசியானவன் தன் சொந்த ஊரில் தான் கனமடைய மாட்டான் என்று. அவர்கள் இயேசு கப்பர்நகூமிலே செய்த அற்புதங்களை எல்லாம் தங்கள் ஊரிலே செய்வார் என்று எதிர்பார்த்தார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், தீர்க்கதரிசியானவன் தன் சொந்த ஊரில் தான் கனம் அடைய மாட்டார் என்று. மட்டுமல்ல, எலியா தீர்க்கதரிசி ஒரே ஒரு விதவைக்கு தான் விதவையிடத்தில் தான் அனுப்பப்பட்டான். அநேக விதவைகள் அந்த தேசத்தில் இருந்தாலும் ஒரே ஒரு விதவையிடத்தில் தான் அனுப்பப்பட்டான். இப்படிப்பட்ட காரியங்களை இயேசு சொன்ன பொழுது அவர்கள் என்ன சொன்னார் பாருங்கள். எழுந்திருந்து ஜெபாலயத்திலிருந்து எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். சொந்த ஊர் மக்கள் இயேசுவுக்கு செய்யறது பாருங்கள். மலை உச்சியிலிருந்த கீழே விழ தள்ளி கொலை செய்கிறதற்கு எத்தனம் பண்ணினார்கள். இது இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலே நடந்த காரியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தப்பட்ட பெயர் போஜன பிரியன், மதுபான பிரியன், பாவிகளின் சிநேகிதன். நம்முடைய ஊழிய களங்களிலும் இது வரும். அப்பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் நம்முடைய எஜமான் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இந்த பாதைகளின் வழியாக கடந்து சென்றார் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசத்தில் நம்மை திடப்படுத்தி ஊழிய களங்களில் நாம் சோர்ந்து போகாதபடி இன்னும் முன்னாக செல்ல வேண்டும் என்பதே தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது,
அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்த இடத்துல 2 பிசாசு பிடித்த மனிதர்கள் அந்த மிகவும் கொடியராக இருந்தார்கள் என்று மேலே உள்ள வசனங்கள் சொல்லுகிறது. யாருமே அந்த வழியாக கடந்து போகவே முடியாதாம். அவ்வளவு கொடியர்களாக இருந்த அந்த மனுஷர்களை இயேசு கிறிஸ்து பிசாசு அவரிடத்தில் இந்த பிசாசை துரத்தி அவர்கள் சாதாரணமான நல்ல மனிதர்களாக மாறிவிட்டார்கள். அவரிடத்தில் இருந்த பிசாசு பன்றி கூட்டத்தில் போய் பன்றிகள் எல்லாம் கடலில் விழுந்து அங்கே மாண்டு போயின. இதை பார்த்து அந்த இடத்தில் உள்ளவர்கள் அந்த பட்டணத்தார் வந்து கேள்விப்பட்டு பிசாசு சுகம் கொடுத்ததுக்காக சந்தோஷப்பட வேண்டியது இல்லாமல் இயேசுவை தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி செய்தார்கள். அவரை வேண்டிக் கொண்டார்கள். இப்படி கூட நம்முடைய ஊழிய களங்களிலே வரலாம். நாம் நன்மை செய்தவர்கள் நமக்கு விரோதமாக நம்மை நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அதுவும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே ஒரு பாகம். அது நம்முடைய ஊழியங்களிலும் ஒரு பாகமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஊழியத்திலே அவமானம், பாடுகள், நிந்தைகள் எல்லாம் இருந்தாலும் நாம் நினைக்க வேண்டியது, இந்த சிலுவையை நாம் சகிப்போமானால் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே இயேசு கிறிஸ்து வீற்றிருந்தது போல நாமும் அவருடைய ராஜ்யத்திலே நித்திய கன மகிமையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகவே ஊழிய களங்களில் உள்ள எந்த காரியங்களை குறித்து நான் சோர்ந்து போகாதபடி, முன் வைத்த காலை பின் வைக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக இன்னும் ஊழியம் செய்வோம். அவர் வரும் வரைக்கும் அவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையின் பிரஸ்தாபத்தையும் மகத்துவத்தையும் நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவோம், பிரஸ்தாபிப்போம். கர்த்தர் அதை கேட்டு கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த வேளையிலும் அப்பா ஊழிய களங்களிலே என்ன பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், சோதனைகள், இழப்புகள் வந்தாலும் எல்லாவற்றிலும் இயேசுவையே நோக்கி முன்னாக கடந்து செல்லக்கூடிய கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தளவினுமாறு செபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.